வாங்க இப்போ நம்ம சுவையான பருப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பழங்காலத்துலலாம் வந்து அடைன்னு சொல்லுவாங்க. பருப்பு அடை நம்ம வந்து பாட்டிங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு செய்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் அது செய்து கொடுத்து சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் செய்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துட்டு இது மாதிரி செய்து சாப்பிடுங்க. இதுக்கு தேவையானது பச்சரிசி. இங்கே பாருங்கள், பச்சரிசி ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு ஆழாக்குனா இப்போ இதில் பருப்பு மெஷர் பண்ணிங்கன்னா பாருங்கள், கடலை பருப்பு இது வந்து அரை எடுத்துக்குங்க. ஒரு கிளாஸ், எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அந்த கிளாஸில் வந்து எடுத்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ பச்சரிசி நான் இந்த இதில் எடுத்துருக்கேன், ஒரு ஆழாக்கு ஒரு கப்பு. அதே மாதிரி பாருங்கள், கடலை பருப்பு ஒரு கப்பு. ஓகேங்களா? சிறுபருப்பு, பாசி பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, சிறுபருப்பு ஒரு கப்பு. மிளகு சீரகம், இதுக்கு தேவையானது மிளகு சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, தேவையான அளவு, இதுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இது எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுக்கலாம். எதை ஊற வைக்கணும்னா பாருங்கள், தேங்காய் முக்கியமாக இதுக்கு இந்த அடைக்கு தேவையானது பாருங்கள். நான் தேங்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் இப்போது நம்ம வந்து எதை ஊற வைக்கணும், ஒரு 1 hour ஊற வச்சா போதும். பச்சரிசி தானே, பருப்பு பச்சரிசி ஒரு ஹவர் இல்லை 2 hours 2 hour ஊற வைங்க. பாருங்கள், அரிசி ஒரு ஆழாக்கு, இந்த ஆழாக்கு. இப்போ பருப்பு பாருங்கள், இந்த பருப்பு இதையும் ஊற வச்சு இதுவும் சேர்த்துருங்க. அடுத்து சிறுபருப்பும் சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்துட்டிங்களா? சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. ஒரு 2 hourக்கு இதை ஊற வச்சுருங்க. அப்புறமா தான் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு, இது கொஞ்சோண்டு தானே இருக்குது, அதனால் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அடை செய்கிறதுக்கு இதுதான். இப்போ 3 பருப்பு போட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். அப்புறமா காஞ்ச மிளகா, அப்புறமா பூண்டு போட்டு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது பாருங்கள், இது பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் இது 3த்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 hour நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். ஊறட்டும், இது இருக்கட்டும். இப்போ வந்து இங்கே அதே மாதிரி காஞ்ச மிளகாவையும் நான் வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு தேவையான எவ்வளோ காஞ்ச மிளகா போடுவீங்களோ அவ்வளோ காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப ஊற வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாயும் ஊறலாம், ஊறட்டும், பரவாயில்ல. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 hour இது ஊற வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாவையும் நம்ம வந்து இந்த பருப்பு, அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுக்கோங்க. மிளகு சீரகம்லாம் நம்ம வந்து அப்புறமா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பூண்டு ஒரு 4 பல், தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ தேங்காய், துருவின தேங்காய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஓகே, சரி இருக்கட்டும், நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், மிளகு சீரகம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், காஞ்ச மிளகா நம்ம இது ஒரு hour ஊற வச்சுக்கோம் இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவை போட்டுக்குங்க. அரிசி நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள், பருப்பு அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு. இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாவை இந்த மாதிரி ஊற வச்ச மிளகாவை இதில் போட்டுக்குங்க. இது கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜாரில் போட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிளகாய் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் பாருங்கள் அரிசி, பாருங்கள் இதில் அரிசி ஸ்டாப் பண்ணு. பாருங்கள், உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிங்க. இது ஒன்றும் பாதியாக தான் அரைக்கணும், இருந்தாலும் ஒரு டைம் வந்து நைஸாக அரைச்சிங்க.
பாருங்க இந்த மாதிரி நைஸாக இருக்கும். நைஸாக போட்டுங்க. இதில் வேற மாற்றிக்கலாம் நம்ம. பாருங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக குறைன்னு இந்த மாதிரி பருப்பு பாருங்கள் அப்படியே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இதில் பருப்பு அடைக்கி இந்த மாதிரி தான் அரைக்கணும் நம்ம. இப்போ வந்து மிளகாய் மட்டும் நம்ம வந்து இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் இதை சேர்த்துக்குங்க. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கலந்துக்குங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் பருப்பு அடை வந்து இந்த மாதிரி மாவு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அடை மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் என்னென்ன கலக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மிளகு சீரகம் அரைச்சி போட்டுட்டோம். இப்போ வந்து சீரகம் மட்டும் இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள் சீரகம் மட்டும் பச்சையாகவே போட்டுங்க. சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போது தேங்காய், இப்போ தேங்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த தேங்காய் மொத்த தேங்காயும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேங்காய் ருசி பிடிக்குன்னா நிறைய சேர்த்துக்குங்க. இப்போ தேங்காய் பாருங்க தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரியுதான்னு பாருங்க. பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே திருப்பியும் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. பாருங்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொன்னிறமாக கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வரட்டும். சரிங்களா? ஓகே, பொன்னிறமாக வந்துடுச்சு. இது பாருங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு இப்போ எல்லாத்தையும் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். சீரகம் தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம். வெறும் சீரகம்லாம் போட்டிருக்கோம். தேங்காயெல்லாம் போட்டு ஒரு முறை அடை மாவை நல்லா கலந்துக்குன்னு இதில் அடை போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக நம்ம டேஸ்டியான அடை நம்மளுக்கு ரெடி ஆகும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடைக்கு இது கடாய் இது வைக்கிறேன். கடாய் பாருங்க, நம்ம தோசை தவா வச்சுட்டேன். நான் சுத்தூர எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். மாவு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்கா இருந்தா தான் அடை நல்லா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் மீடியம் இது ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சூப்பரான ருசியான வாசனையே பாருங்க. சீரகம் மிளகு வாசனைலாம் சூப்பரா இருக்கு. இப்போ தாளிச்சும் ஊற்றிட்டோம். ரொம்ப சூப்பரான உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும். கொஞ்சம் வேகட்டோன்னு வைங்க. பாருங்க அடையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. எல்லாம் வேகட்டும். சரிங்களா? இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மேலெல்லாம் கொஞ்சம் அப்படி திருப்பி பாருங்க. நல்லா ஜம்முன்னு வரும் அடை. பாருங்க கொஞ்சம் கனமா இந்த பாருங்க கொஞ்சம் கனமா ஊற்றுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் உங்களுக்கு. அதனால மீடியம்ல வைங்க. ரொம்ப ஸ்லோலியும் வைக்காதீங்க, ஹைலியும் வைக்காதீங்க, மீடியம்ல வைங்க. இருக்கட்டும். நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போட்டு மீடியமில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அடை நல்லா பொன்னிறமாக வரட்டோன்னு எடுங்க. ரொம்ப ரோஸ்ட்டாக இருக்கும்.
டேஸ்டியாக இருக்கும். அடை தேங்காய் எல்லா பொருளும் நம்ம போட்டிருக்கோம், ஹெல்த்தியான பொருள் தான் போட்டிருக்கோம். அதனால் மிளகு வாசனை தூக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து பார்த்துட்டு அம்மாவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இந்த அடையை எடுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டால் பாருங்கள், 2 பக்கம் இப்படி ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அடை பாருங்கள், இப்படி திருப்பி போட்டாலும் நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். வெந்துட்ட பின்னால் எடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? காரம் இல்லாமல் இருந்தால் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடலாம். இது எல்லாமே பெரியவங்க சின்னவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடலாம். இது நல்ல ஹெல்த்தியான உணவு. சாயங்காலத்தில் நைட்டில் கூட எல்லாரும் சாப்பிட்டு நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். சரிங்களா? பாருங்க, ஒரு அடை எடுத்துட்டோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, சுவையான அடை தயாராகிடுச்சு. பாருங்க, சூப்பரா இருக்கு அடை. இதை வந்து பாருங்க, ஆனியன், டொமேட்டோ, சில்லி, அது வந்து தயிர், நல்லா தயிர் போட்டு தயிர் தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப ருசியா இருக்கும். இதை பாருங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சுவையான கார அடை ரொம்ப ருசியா இருக்கும். தேங்காய் பூ போட்டு கார அடை செய்து பார்த்துட்டு அம்மாக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.